Hi friends, this is Vijay Rajagopalan. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் விஜய்ஸ் பிளாப்லா. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷம் நம்ம கையில். இன்றைக்கி டாபிக் என்னென்னா பிரஜ்வால் ரேவண்ணா, ஒரு பொலிட்டீஷியன் கர்நாடகாவில். இவர் ஒரு ரேப் கேஸில் ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு இவருக்கு சமீபத்தில். அதை பற்றி தான் பேச போகிறேன். பிரஜ்வால் ரேவண்ணா யார் அப்படின்னா, பழைய பிரைம் மினிஸ்டர் தேவகவுடா அவர்களுடைய பேரன். குமாரசுவாமி அப்படின்னு சீஃப் மினிஸ்டராக இருந்தார், அவரோட நெவ்யூ. ஸோ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலால் ஒரு பர்சனை எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு குற்றவாளி ஆக்கிச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதை நான் ஏன் எடுத்தேன்னா, தடயவியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது. ஃபோரன்சிக் லேப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மூவிஸ்லலாம். என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ஹேர் கிடைக்கும், இல்லைன்னா பிளட்டு கிடைக்கும். எங்கே சீன் ஆஃப் க்ரைமில் இதெல்லாம் கிடைக்கும். பல்லு கிடைக்கும், அல்லது மெயினாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு தான் ஃபோரன்சிக் லேப் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்னென்னா, புதுசாக இந்தியாவிலேயே முதல் தடவை ஃபோரன்சிக் சயின்ஸோட ஒரு அடுத்த படிக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அடுத்த படிக்கு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இவர் என்ன பண்ணார், நிறைய பேரை ரேப் பண்ணியிருக்காரு. எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு 3000 வீடியோஸ் பென்ட்ரைவில் அங்கங்கே எடுத்து விட்டுட்டாங்கயா. டிரைவர்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் நான் இப்போ பேச போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எல்லா மக்களும் அதை பார்க்கக்கூடிய நிலைமை வந்தது. பென்ட்ரைவ்ஸ் நிறைய அங்கங்கே அந்த கடையில் இந்த கடையில் ரோட்லலாம் கடந்திருக்கு. அதை எடுத்துன்னு போய் பார்த்தவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் ரேப்பு, பொண்ணுங்களை எப்படி ரொம்ப பலாத்காரம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தோன்னே கர்நாடகாவே ஷாக் ஆகிடுச்சு. அதெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சுடுத்து, பத்திரிகைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பிரஜ்வல் ரேவண்ணாங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மெயினாக இது ரொம்ப கன்ஃபார்ம்டாக எப்போது எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற அவரோட டொமஸ்டிக் ஹெல்ப்பு, ஒரு 47 இயர் ஓல்டு லேடி. அவங்க தைரியமாக, ஏன்னா அந்த வீடியோ வெளில வந்துருச்சு, அதனால் ஷி கேம் ஃபார்வர்ட் அண்ட் கேவ் அ கம்ப்ளைண்ட். அந்த போலீஸ் எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தே ஸ்டார்டட் த இன்வெஸ்டிகேஷன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இன்னும் மொத்தம் 4 கேஸ் அவர் மேலே, 4 எஃப்ஐஆர். ஸோ அரசாங்கம் சித்தராமையா என்ன பண்ணார், ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணார், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அது அதில் சிஐடியை சேர்ந்த ஏடிஜி மிஸ்டர் பிகே சிங் அப்படிங்கிற தலைமையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. ஸோ அதில் என்ன புதுசாக பண்ணாங்க அப்படின்னா, வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இவர் இருக்க மாட்டார், இவரோட ஃபேஸ் தெரியாது. ஆனால் இவர் ரைட் ஹேண்டில் ஏதோ ஒரு ஹேண்டில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு ஹேண்டில் ஹி யூஸ் டு ரேப் த கேர்ள். வாய்ஸும் கிடச்சது. அண்ட் ஹிஸ் மேல் ஆர்கன் வாஸ் ஆல்சோ விசிபிள் இன் த வீடியோ. ஸோ இதில் என்ன பண்ணாங்க, இவங்க அந்த மேல் ஆர்கன் வச்சு எப்படி இவரை ப்ரூவ் பண்ணுறது, இவர் தான் அந்த ரேப்பிஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோஸில் இருக்கிற இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்தாங்க. முதல்ல ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து இவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். நான் அந்த ஃபோட்டோலாம் என்னை எடுக்க விட மாட்டேன் இப்போது அப்படின்னு சொன்னதுனால இவர் முதல்ல ஜெர்மனி போயிட்டார். ஏப்ரல்லையே ஜெர்மனி கிளம்பி போயிட்டார். இது மாதிரி இது வெளியே வருதுன்னு தெரிஞ்ச உடனே வென் ஹி கேம் பேக் மே எண்டில் ஹி வாஸ் அரெஸ்டட். அதுக்கப்புறம் 1 இயராக ஜெயிலில் தான் இருந்தார். ஸோ இவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார், என்னெல்லாம் நான் ஃபோட்டோகிராஃப் பண்ண விட மாட்டேன்னு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் பெர்மிஷன் கேட்டாங்க. கோர்ட்டை முதல்ல கன்வின்ஸ் பண்ணணுமே. நம்ம ஐஓஸ் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு டர்க்கி அண்ட் ஜப்பான், இந்த 2 நாட்டில் நடந்த ஒரு ஃபோரன்சிக் இதே மாதிரி மேல் ஆர்கன் மெஷர்மெண்ட்டு, அந்த ஃபோட்டோஸு அதை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ண கேசஸ் டர்க்கிலையும் ஜப்பான்லேயும் இருந்தது. டர்க்கியில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அமைச்சிருக்கான் யாரோ ஒருத்தன். அந்த ஃபோட்டோவையும் சஸ்பெக்ட் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கானோ அவனோட மேல் ஆர்கன் ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்த்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த 2 கேஸ், ஜப்பான் கேஸ் அண்ட் டர்க்கி கேஸ் ரெண்டையும் கொடுத்து ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணாங்க. ஜட்ஜ் கேவ் பெர்மிஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. கடைசியில் அவனை எந்தெந்த பார்ட்லாம் வீடியோவில் விசிபிளாக இருக்கோ
கை, லெஃப்ட்டு கை, கால், அதுக்கப்புறம் வந்து இந்த மேல் ஆர்கன், இது எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் இவர்கிட்ட டைரெக்டாக கம்பேர் பண்ணுறதுக்காக திரும்பி இவரை வச்சு அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபோரன்சிக்கு அனுப்பினாங்க. ஃபோரன்சிக்கில் என்னாச்சுன்னா அந்த எவ்வளோ மைன்யூட்டாக பார்த்துருக்காங்க பாருங்கள். அதில் இருக்கிற பிக்மெண்டேஷனில் இருக்கிற டிஃப்ரென்ஸு ப்ளஸ் அதில் இருக்கிற ஒரு மச்சம், அதுக்கப்புறம் இந்த போன் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியுமானே முதல்ல வந்து தெரியாது நமக்கு. நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ்லலாம் என்ன நடக்கும்னா கையெழுத்து வாங்குவாங்க. கையெழுத்து வந்து ஒரு 6-7 பக்கத்துக்கு வாங்குவாங்க. ஏன்னா அவன் திருப்பி மாற்றி கையெழுத்து போட்டான், ஒரு மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி போட்டால் கூட கண்டினியூஸாக ஒரு 6-7 பக்கத்துக்கு போட்டுகிட்டே இருக்கும்போது அவனை அறியாமல் ஒரிஜினல் ஸ்ட்ரோக் வந்துடும் அவனுக்கு அவனோட கையெழுத்தில். ஸோ ஃபோரன்சிக்கில் வந்து அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இவன் தான் அதை எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அதுக்கு வந்து அவனோட ஒரிஜினல் ரைட்டிங் ஒன்று வேணும். இப்போ பிடிச்சிருக்கும்போது கையெழுத்து வாங்குவாங்க. அவன் பிடிபடுறதுக்கு முன்னாடி அவன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்ச ஒரு லீவ் லெட்டர், இல்லைன்னா அவன் எழுதியிருக்கிற ஏதோ ஒரு லெட்டர், அதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் வந்து அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, ஆமாம் இது மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்லேயும் அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபோரன்சிக் வந்துட்டு ஆமாம் இதெல்லாம் வந்துட்டு பிரஜ்வல் ரேவண்ணா தான் இந்த ரேப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க, வாய்ஸும் கம்பேர் பண்ணுவாங்க. வாய்ஸ் என்ன தான் நீ மாற்றி பேசினாலும் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது இவனோட வாய்ஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ அதையும் கம்பேர் பண்ணி இது பிரஜ்வல் ரேவண்ணா தான் அப்படிங்கிறத ஃபோரன்சிக் லேப் சொல்லிடுச்சு. ஸோ அதை வச்சு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு சொல்லலாம். ஐ குட் see the happiness in the ஐஓஸ். இது என்ன பண்ணாங்கன்னு அவங்க ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் நான் ஃபோட்டோவில், ஹவு தே வர் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. பிகாஸ் ஒரு கேஸ் வந்து சால்வ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம், ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்துட்டு இணையற்றது. ஸோ 2019லேருந்து 2024 வரைக்கும் எம்பியாக இருந்த, அதாவது ஜேடிஎஸ் அப்படின்ற கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி கர்நாடகாவில் எம்பியாக இருந்த தேவகவுடாவோட பேரன், குமாரசுவாமியோட அண்ணன் மகன், இவரோட தண்டனை வந்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க. இவர் மேலே அப்பீல் போவார என்ன அது அடுத்த விஷயம். பட் இது வரைக்கும் வந்ததே இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனுக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் கிடச்சதே வந்து பெரிய விஷயம். அது வந்து இந்த தடயவியல் ஆராய்ச்சினால் நிரூபிக்கப்பட்டிருக்கும் போது அது ஒரு இந்தியாவிலே ஒரு அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லலாம் தடயவியலுக்குள்ள. இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. திரு சந்திரசேகர் அப்படிங்கிறது ஃபோரன்சிக் லேபோட சீஃபாக இருந்தார் இல்லையா, ராஜீவ்காந்தி கேஸ்லலாம் வந்திருப்பார். அவரோட கிளாஸ் ஒன்று நான் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் என்சிபியில் இருந்தபோது. அந்த கிளாஸில் என்னாச்சுன்னா நாங்கள்லாம் நான் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்டுருந்தேன். அவர் வரதுக்கு ஒரு 20 minutes லேட் ஆச்சு. நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் உள்ளே வந்தோடனே ஐ எம் சாரி ஃபார் த டிலே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த ஃபஸ்ட்டு ஆளை வந்துட்டு ஜஸ்ட் டெல் மீ ஒய் ஐ கேம் லேட் அப்படின்னாரு. இது எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே வந்த உடனே கேட்பாரு அப்படின்ட்டு. அவர் உடனே சார் நீங்கள் டீ சாப்பிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னாரு. செகண்ட் ஆளுக்கு வந்தது. செகண்ட் ஆள் உடனே சார் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வந்திருப்பீங்கன்னு. தேர்ட் ஆள் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் 4வது ஆளாக உட்காந்துருக்கேன். ஐயோ எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, எல்லாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யூ அப்படின்ன உடனே சார் ஐ டோன்ட் நோ சார் அப்படின்ட்டேன். உடனே தட் இஸ் த ஆன்சர் அப்படின்ட்டார் அவர் சொன்னார், வித்தவுட் நோயிங் ஃபுல்லி, வித்தவுட் ஹேவிங் ப்ரூஃப் டோன்ட். உங்கள் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வித்தவுட் ப்ரூஃப் டோன்ட் கம் டு எனி கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்னொரு இன்சிடெண்ட்டும் ஒன்று சொன்னார். ஆட்டோ சங்கர் கேஸ் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டை வாட்சன், அது ஷெர்லக் ஹோம் வாட்சன் மாதிரி கூப்பிட்டாரா இல்லைன்னா நிஜமாகவே அவர் பேர் வாட்சனான்னு எனக்கு இப்போ கூட தெரியல. அந்த வாட்சன் வந்து ஒன்று கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். ஆட்டோ சங்கர் என்ன பண்ணால் பாடிஸ் எல்லாம், செத்துப்போன டெட் பாடிஸ் எல்லாம் வந்து ரூமில் போட்டு எரிச்சான் இல்லையா, ஒரே ரூமில் போட்டு எரிச்சு
நிறைய பாடிஸ் எரித்து அந்த ரூமோட செவுரு ஃபுல்லாக கருப்பாக இருந்திருக்கும் அந்த கரியே. ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி புதுசாக பெயிண்ட் அடித்து அந்த ரூமை வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க, எதுவுமே தடயமே இல்லாத மாதிரி. ஸோ வாட்சன் என்ன பண்ணார், அந்த காலத்து பில்டிங் தானே அது, ஒரு அந்த காலத்து இதில் வந்துட்டு ஒரு உடன் ஸ்விட்ச் போர்டு இருந்தது. அந்த ஸ்விட்ச் போர்டை கழட்ட சொல்லி அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த கறி படிஞ்சிருந்தது, அதை அவங்க பெயிண்ட் பண்ணலை. ஸோ எத்தனை பெரிய நீ அறிவாளியாக இருந்தாலும் கொலையாளி வந்து ஒரு எப்போவுமே ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் அவன் அறியாமன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த வாட்சன் வந்து அந்த கறியை எடுத்து ஃபோரன்சிக் டெஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை அவர் கொடுத்தாரு. ஸோ தடயவியல்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டு. அது வந்து சில சமயங்களில் வந்து ரொம்ப க்ரூஷியலாக போயிடும், இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒரு க்ரூஷியல் எவிடன்ஸாக போய் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா கேஸில் வந்து அதுதான் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. அதை வச்சு தான் வந்து ஜட்ஜ் வந்து இவர் தான் இப்போ அவர் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸே சொல்லிட்ட உடனே அதை வச்சு வந்து அவர் கன்விக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இது நாளைக்கு அப்பீலில் என்ன ஆகும்னு தெரியாது. பட் ஐ தாட் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் டு பி ஷேர்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹோப் யூ காட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ் வீடியோ. உங்களிடமிருந்து விடை பெறுவது விஜய் ராஜகோபாலன்.